கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 11ஆம் அதிகாரம் 3, 4, 2 வசனங்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். அன்பானவர்களே, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகப்படியா இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்தும் அவருடைய செயல்பாடுகளை குறித்தும் தான் தீர்க்க தரிசனமாக ஏசாயா உரைத்திருப்பார். அப்படி உரைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி உரைக்கப்பட்ட வார்த்தைகள் தான் இது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததற்கு பிறகு, அதற்கு அப்புறமும் அவர் மரித்து உயிரோடு எழுந்து பிதாவினுடைய வலது பாரிசத்திற்கு போனதுக்கு அப்புறமும் கூட அவர் என்ன செய்வார் அப்படிங்கிறத தான் இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்வார் அப்படிங்கிறத தான் இங்க தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். அதுதான் நடந்துச்சு. இங்கே சொன்னது நடந்தது. ஏன்னா இவர்கள் இயேசு கிறிஸ்து வருகையை குறித்து சொல்லி அவர் என்ன செய்வாருங்கிறத சொல்லியிருந்தாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து வந்தாரு. அவர் இந்த பூமியில வாழ்ந்த போது இவர்கள் என்னென்ன சொன்னாரோ அதை செய்தாரு. இனிமேலும் அதை செய்வாரு. இப்பவும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். மனிதர்களுக்கும் அவருக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம், கடவுளோட பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்ன என்பதைத்தான் இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. என்னன்னு பார்ப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனை. பிதாவாகிய தேவனுக்கு பயப்படுவது இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்த வாசனை. உகந்த வாசனைனா சுவாசம் மோந்து பார்க்கறது இல்லை, சென்ட் அடிக்கிற வாசனை எல்லாம் அடிக்கிறது இல்லை, அந்த மாதிரி இல்லை. வாசனை என்றால் அவருக்கு பிரியம் என்று அர்த்தம். அவர் நேசிப்பது, அவர் நேசிக்கிற மனிதர்கள் அப்படி சொல்றார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு விஷயம், அவருக்கு உகந்த வாசனை. அவர் அவர்களை ரொம்ப நேசிப்பார். பிதாவாகிய தேவனுக்கு யார் பயப்படுகிறார்களோ அவர்களை அதிகமாக நேசிப்பார். ஒரு தகப்பன் நேசிப்பது போல, ஒரு தாய் நேசிப்பது போல கர்த்தருக்கு பயப்படுகிற, பிதாவாகிய தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து அவ்வளவாய் நேசிப்பார். ஏன்னா அவரும் பிதாவாகிய தேவனுக்கு பயப்படுகிறவர். அவரை போலவே நாமும் பிதாவின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அதிகப்படியான வாஞ்சை உள்ளவராய் இருந்தார். அதனால அவர் சொல்றார் பாருங்க, அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தம் காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமல். இப்ப அவர்கிட்ட பல விஷயங்களை கொண்டு போறாங்க. அவர் கண்ணுல பார்த்தது, காதுல கேட்டபடி உடனே நியாயம் அவர்களுக்கு தீர்ப்பு சொல்லிடல. இப்போ இயேசு கிறிஸ்து இங்க பூமியில வாழ்ந்துட்டு இருந்த நாட்கள்ல, மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள்ல அவர் இடத்துல பல விஷயங்களை கொண்டு வராங்க. அவர்கிட்ட நியாயம் கேட்டுக்கிட்டு பல விஷயங்களை சொல்றாங்க. அவர் பார்த்தபடியோ அவர் காதுல கேட்டபடியோ அவர் நியாயம் சொல்லிடல. அதை தீர விசாரிக்கிறார். அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை உணர்றார். என்னங்கிறத ஆராய்ந்து பார்த்து அதற்கு பின்பு தீர்ப்பு சொன்னார். ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை. பணம் யார் அதிகமா கொடுக்கிறாங்களோ அவர்கள் பக்கம் தீர்ப்பு வருது, அவர்களுக்கு சாதகமாக. ஏன்னா நீதிமன்றங்கள்ல கூட சில இடங்கள்ல பணத்தினால
தீர்ப்பை மாற்றி சொல்லும்படியான சூழ்நிலை இருக்கிறத நாம கேள்விப்படுறோம், உணர்றோம். அந்த தீர்ப்பு தவறானதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த நியாயாதிபதி என்ன பண்ணிடுறாரு, அதை சரின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம பக்கத்து வீடுகள்லயே மற்ற இடங்கள்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, யார் அதிகமான செல்வாக்குள்ளவர்களோ, யார் அதிகமான உறவுக்காரர்கள் அங்க இருக்கிறாங்களோ, அவங்க என்ன பண்ணுவாங்க, தான் சொந்தக்காரர் பண்ணணும்தான் சரின்னு சொல்லி அநியாயமாய் நியாயம் இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், கேட்டுட்டு தான் இருக்கிறோம். அவர்களை எல்லாம் பார்த்து அந்த உண்மையிலேயே நியாயம் யாரிடத்தில் உள்ளதோ அவர்கள் அநியாயமாய் தண்டிக்கப்படுகிற போது அவர்களுடைய குமுறல் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கடவுளோட பாதத்துக்கு எட்டும். ஒரு நாளைக்கு அவங்க நியாயம் தீர்க்கப்படுவாங்க, அதுல மாற்றம் கிடையாது. இப்ப நாமும் கூட நம் கண் கண்டபடியோ காதுகளை கேட்டபடியோ நியாயம் தீர்த்திட கூடாது. அதை நல்லா விசாரிக்கணும். விசாரிச்சு இது உண்மையா பொய்யா, இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு விபச்சார பெண்ணை இயேசு கிறிஸ்துவ கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வர்றப்ப அவளிடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன என்பதை கர்த்தர் அறிஞ்சிட்டார் முதல்லயே. ஆனா அவங்க சொல்றாங்க, இவ ஒரு விபச்சாரி, இவ கையும் மெய்யுமா பிடிபட்டிருக்கிறா, அதனால எங்க மோசேயோட நியாயப்பிரமாணத்தின்படி இவ கல்லெறிஞ்சு கொல்லப்படணும், நீங்க என்ன தீர்ப்பு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆண்டவர் தரையில எழுதிட்டு எழுந்து சொல்றாரு, உங்கள யாரு பரிசுத்தம் உள்ளவர்களோ அவங்க முதல்ல கல்லெறிங்க, கல்லெறிஞ்சு கொன்னுருங்க அப்படிங்கிறார். இப்ப மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும் அந்த இடத்துல. இல்லைன்னா மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தை இவர் மீறிட்டாருன்னு சொல்லுவாங்க. அதனால அவர் சொல்றாரு, நீங்க கல்லெறிஞ்சு கொள்ளுங்க, ஆனா உங்கள யார் பாவம் இல்லாத இருக்கிறீங்களோ, உங்கள யார் பரிசுத்தமா இருக்கிறீங்களோ அவங்க என்ன பண்ணுங்க, முதல்ல கல்லெறிங்க அப்படிங்கிற. கல்லெறிஞ்சு கொள்ளுங்கன்னு இந்த பொண்ணு பயந்துருப்பா, ஐயோ நம்ம இன்னைக்கு சாக போறோம். ஆனா அவர் அடுத்தது சொல்றாரு, யார் உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தமா இருக்கிறீங்களோ அவங்க முதல்ல கல் எடுத்து போடுங்க. அப்ப எல்லாருடைய மனசாட்சியிலும் குத்தப்பட்டவர்கள் எல்லாம் போயிடுறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நியாயம் தீர்க்க முடியும், ஆனா நான் அதை செய்ய மாட்டேன், இனிமேல் நீ பாவம் செய்யாதன்னு சொல்லி அவளுக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்து அவளை மனம் திரும்பும்படியா செஞ்சு அனுப்புறாரு. ஏன்னா விசாரிக்கிறாரு அவளுடைய நிலை என்ன, அவளுடைய வாழ்வாதாரம் என்ன, அவ காலங்காலமா அவளுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது என்ன, இதையெல்லாம் அவகிட்ட விசாரிச்சு இவங்க சொல்லிட்டாங்களேங்கிற நியாயம் தீர்க்கல. அதை விசாரித்து நியாயம் தீர்த்து, நான் உன்னை நியாயம் தீர்க்க முடியும், ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன், நான் உன்னை மன்னிக்கிறேன், இனிமே அந்த தவறை பண்ணாதேன்னு சொல்லியிருப்பாரு. இதத்தான் இங்க ஏசாயா அழகா எழுதுறாரு. கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் காது கேட்டபடி தீர்ப்பு சொல்லாமல். இப்ப இன்னைக்கு இந்த உலகத்துல என்ன நடக்குது, நாமெல்லாம் என்ன பண்ணிடுறோம், கண்ணால ஒரு விஷயத்த பார்த்துட்டோம்னு வச்சுங்களேன், உடனே அதை நாம என்ன பண்ணிடுறோம், தப்புன்னு முடிவு பண்ணிடுறோம். இல்ல உரத்த சத்தமா ஒரு 5 பேர் சொல்றாங்கன்னு வைங்களேன், ஒரு 4 பேர் நல்ல சத்தமா ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அதை உண்மைன்னு நம்பிடும். அதனாலதான் தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, கண்ணால் காண்பதும் போய் காதார் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய். அப்ப இங்க இயேசு கிறிஸ்து தான் அதை செஞ்சிருக்கார். அந்த பழமொழிக்கு, அந்த பழமொழி உருவாகிறதுக்கு காரணமான வார்த்தை இதுதான். அதை அதை உண்மையாக்கி அதை செயல்படுத்தினவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து. அவர்தான் கண்ணால பார்த்து தீர்ப்பு சொல்லல, காதுல கேட்டபடி நியாயம் தீர்க்கவும் இல்லை. இப்ப சொல்றாரு பாருங்க, நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோளால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். அப்ப துன்மார்க்கம் பண்றவன், அநியாயம் பண்றவன், உண்மையுள்ள மனிதனுக்கு பொய்யான குற்றச்சாட்டு சொல்றவன், உரத்த சத்தமா தன்னுடைய அக்கிரமத்தையும் தன்னுடைய மீறுதலையும் நியாயப்படுத்துறவன், இவனெல்லாம் துன்மார்க்கன். அவனுகளை எல்லாம் தன்னுடைய வாக்கு அப்படிங்கிற, அதாவது
தன்னுடைய வார்த்தை, அந்த வார்த்தையினாலே அடிச்சிருவார், சொற்களினாலே அடிச்சிருவார், அடிச்சு அவனை சங்கரிச்சிருவார், அவனை இல்லாத பண்ணிடுவார். ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அது நடந்துரும். ஒண்ணும் இல்லைங்க, கடல் இறையுது, பயங்கர சவுண்டு, கொந்தளிக்குது, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கிறார். கடலை என்ன ஆச்சரியம் பாருங்க, இயற்கை அவரோட வார்த்தைக்கு கட்டுப்படுதுங்க. கடல் கொந்தளிக்குது, படகுல பயணிக்கிறவங்க எல்லாம் பயப்படுறாங்க, அவங்க தூங்கிட்டு இருக்கிற ஆண்டவரை எழுப்புறாங்க, நீங்க எந்திரிங்கன்னு. இவர் எந்திரிச்சு பாக்குறாரு, கடல், அந்த படகு மூழ்கி போகத்தக்கதாக அந்த கடல் கொந்தளிக்குது. இவர் உடனே சொல்றாரு, ஏ கடலே, இறையாதே, சத்தம் போடாத, கொஞ்சம் அமைதியா இருக்கு. கடல் அப்படியே அவரோட வார்த்தைக்கு அடிபணிஞ்சு அமைதியாயிடுச்சு. அப்ப அவர் வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும் பாருங்க. இப்ப இந்த வார்த்தையினால நியாயம் இருப்பார். நீங்க எல்லாம் இந்த உலகத்துல இல்லாத போயிருவீங்கன்னு சொல்லிட்டாருன்னா அவங்க இல்லாத போயிருவாங்க. நீங்க எல்லாம் பற்றி எரிஞ்சு நெருப்புக்கு சாம்பலா போயிருவீங்கன்னு சொன்னா அதே மாதிரி ஆயிரும். அதைத்தான் சொல்றாரு, தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தை, தான் வாயில வரக்கூடிய வார்த்தையினால துன்மார்க்கரை சங்கரிப்பார், துன்மார்க்கரை அழிச்சிருவார். ஆனா அதுக்கு முன்னால என்ன பண்றாரு, நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரி. உண்மையா நீங்க தப்பு பண்ணுனீங்களா, ஆண்டவர் நம்மளை கேட்பார், நீ தப்பு பண்ணுனியாப்பா? இல்ல ஆண்டவரே நான் பண்ணல. இல்ல தப்பு பண்ணிருக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றான், ஆமா ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் தெரியாம பண்ணிட்டேன், எனக்கு தெரியல, இது தப்புன்னு எனக்கு தெரியாது, இதனால இவ்வளவு பாதிப்பு வரும்னு எனக்கு தெரியாது, என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு ஆண்டவரோட சமூகத்துல நாம் நம் தவறை உணர்ந்து அவரிடத்துல கேட்கிறப்போ அதுக்கு நீதியின்படி நியாயம் செய்வார். சரிப்பா, இந்த தப்பு நீ பண்ணினதுனால இவர் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காரு, அந்த பாதிப்புக்கு என்ன ஈடு கொடுக்கணுமோ அதை நீ கொடுத்துட்டு இனிமே அந்த தப்பை செய்யாத, நான் உன்னை மன்னிக்கிறேன், அவரும் உன்னை மன்னிப்பார். எவ்வளவு ஒரு யதார்த்தமான நியாய தீர்ப்பு பாருங்க. இதுல தண்டிக்கவோ, அதாவது ஒரு தப்பு பண்ணினவனை அடிக்கவோ உதைக்கவோ இல்லை. கர்த்தரோட சமூகத்துல போய் சொல்றான், ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன். அவர் விசாரிக்கிறாரு, விசாரிக்கிறப்ப நம்ம தப்பு பண்ணாத இருக்கிறப்ப நம்ம தப்பு பண்ணலைங்கிறப்ப நம்மை அவர் பெருமை பாராட்டுறாரு. இல்ல தப்பு பண்ணி இருக்கிறோங்கிற உண்மையை ஒத்துக்கிறோம்னு வைங்களேன், அப்ப அவர் என்ன பண்றாரு, அந்த தவறினால யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உண்டான ஈடு அவங்ககிட்ட கொடுத்துட்டு, நீ என்ன பண்ணு, இனிமே அது மாதிரி தப்ப பண்ணாத, நீங்க ரெண்டு பேரும் ஒப்புரவாயிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானத்தை அந்த இடத்துல உருவாக்கிட்டு, யாருக்கும் பாதகம் இல்லாம நீதியின்படி, உண்மையின்படி, மனித நேயத்தின்படி அவர் என்ன பண்ணுவாரு, அங்கே தீர்ப்பு சொல்லுவார். ஆனா துன்மார்க்கத்தனமா நம்ம நடந்துகிட்டோம்னு வைங்களேன், இல்ல நான் அப்படித்தான், என்னை யாரும் அடக்க முடியாது, நீங்க யாரு என்ன கேட்கறதுக்கு, நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? நம்ம போய் ஒருத்தர்கிட்ட போய் இப்படி செஞ்சது தப்பு அப்படின்னு சொன்னா, நீங்க யாருங்க, வந்தீங்களா உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, நீங்கெல்லாம் எனக்கு அறிவுரை சொல்லக்கூடாது, எனக்கு தெரியும் அப்படிம்பாங்க. இல்லையா, நீ செஞ்சது தப்பு, தப்பு ரைட்டுன்னு எனக்கு தெரியும், நீங்க யாரு நான் செஞ்சது தப்புன்னு சொல்றதுக்கு, நான் சொல்றேன் நான் செஞ்சது சரிதான். அப்படி நிறைய பேர் துன்மார்க்கத்தனமா நடந்துக்குவாங்க, தன் தப்பை உணரவே மாட்டாங்க, தெரியும் உங்களுக்கு தவறுன்னு, ஆனா அந்த இடத்துல தன்னைத்தானே விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. அப்படி துன்மார்க்கமாய் நடக்கிறவன்களை தன்னுடைய வாயின் சுவாசத்தினால தீர்ப்பு செய்து, தன் வாக்கின் கோலாலே அவர்களை அடித்து அவங்களை இல்லாம பண்ணிடுவார். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கோ அவரிடத்துல கேட்கிறவர்களுக்கோ நீதியின்படி அந்த நியாயத்தை விசாரித்து எளிமையானவர்களுக்கு தீர்ப்பு சொல்லி அனைவரையும் மன்னித்து அற்புதமாய் வழி நடத்துகிற ஒரு தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஆண்டவரைத்தான் நாம் தேவனாக தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்துல நம்மிடத்துல என்ன குறைகள் இருந்தாலும் சரி, நாம பிதாவாகிய தேவனுக்கு பயப்பட்டு நடக்கிறப்போ
நம்ம மேல ரொம்ப பிரியமா இருப்பார் இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறப்போ நம் மீது ரொம்ப அன்புள்ளவரா இருப்பார். நம்மை கண்ணோக்கி பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, எந்த சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, நம்மை அவர் ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறவரா இருப்பார். நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார், ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வேலையும். இவன் என் பிதாவாகிய தேவனுக்கு பயப்படுகிற மகன், என்னை போலவே என் பிதாவுக்கு இவனும் ஒரு மகனாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம் மீது அளவு கடந்த அன்பு வச்சிருப்பார். அப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னா அவர் நீதியை விசாரிக்கிற போது, நியாயத்தை விசாரிக்கிற போது நாம உண்மையுள்ளவர்களா இருக்கணும். அந்த இடத்துல அன்பானவர்களே, கர்த்தர் பாருங்க, எல்லா சூழ்நிலையிலுமே நம்மை ஒவ்வொரு நாளும் தேடி ஆராய்ந்து நம்ம எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாதபடிக்கு நம்மை ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிற தேவனாயிருப்பார். ஆகவே என் அன்பானவர்களே, நீதியின்படி, அதாவது கண்ணுல பார்த்தபடி காதுல கேட்டபடி எந்த தீர்ப்பையும் நாம சொல்லிடக்கூடாது. நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருப்போமே ஆனால் நல்ல விசாரிச்சு, நீதியை நியாயத்தின்படி விசாரிச்சு, எளிமையானவர்களுக்கும் சிறுமையானவர்களுக்கும் நியாயத்தை செய்கிறவர்களா நாம இருக்கணும். அப்பதான் நாம முழுமையா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாகவும் முழுமையாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகவும் இருக்க முடியும். செய்வீங்களா? செய்யணும். செஞ்சாதான் கிறிஸ்து உங்களோட இருப்பார். அதுதான் நாம அவர் மேல வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை. அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருக்கிற போது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களாக, அவருக்கு உகந்த வாசனையாக நாங்கள் இருப்போம் என்பதை இந்த வார்த்தைகள் மூலம் நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். கண்ணால் கண்டபடி காதினால் கேட்டபடி நாங்கள் தீர்ப்பு சொல்லிவிடாமல் இயேசு கிறிஸ்துவை போல விசாரித்து நீதியின்படி உண்மை எது பொய் எது, தப்பு எது தவறு என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்தி, அதனால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் நீதியை எளிமையானவர்களுக்கும் சிறுமையானவர்களுக்கும் ஆண்டவரே உண்மையாய் விசாரித்து நாங்கள் தீர்ப்பு சொல்ல நீர் எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. உங்க இரக்கம் அன்பு எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தட்டும். நாங்கள் உம்முடைய திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்த வாசனையாய், அவருக்கு பிரியமானவர்களாய் நடந்து கொள்ள நீர் கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.